ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான சுவையான 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய தக்காளி தோசை தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்னியும் வேறு லெவலாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான தக்காளி தோசை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3/4 கப் சம்பா கோதுமை ரவா சேர்த்துக்கலாம். சம்பா கோதுமை ரவாவுக்கு பதிலாக வெள்ளை ரவா கூட சேர்த்துக்கலாம். வறுக்காத ரவா சேர்த்துக்குங்க. இது கூடவே 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்புக்கு பதிலாக ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ 2 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது போல் அரைச்சி எடுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றிட்டு மிக்ஸி ஜார் அலசின தண்ணியும் அது உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி அரைக்கையில் மிளகாய் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு சூப்பரான சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைச்சதுக்கு பிறகு இது கூடவே 1/4 மூடி கீறின தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவின தேங்காவாக எடுத்துக்கிட்டால் ஒரு 3/4 கப் துருவின தேங்காவுக்கு 1/4 கப் உடச்ச கடலை சேர்த்துக்கலாம். உடச்ச கடலை பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாத்திரத்தில் மாற்றி தண்ணி ஊற்றி கலந்து வச்சாச்சு. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு திக்காவோ தண்ணியாவோ கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டியை போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு பிறகு 1/4 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா சிவந்து வந்ததுக்கு பிறகு ஒரு 10 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சட்னியில் கொட்டிடலாம். இப்போ சட்னியில் கொட்டியாச்சு. நல்லா கலந்து விட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். பாருங்கள், சட்னி சூப்பராக ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தோசையை ஊற்றிடலாம். இப்போ ஸ்டவ்வில் அயன் தோசைக்கல் வாங்கியிருக்கோம். இப்போ அதுலேயே ஊற்றி காமிக்கிறேன். அதில் லைட்டாக எண்ணெயை தடவி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை ஒரு கிண்ணத்தில் ஒரு சின்ன பவுலில் ஊற்றி எடுத்துக்கலாம். கரண்டியால் ஊற்றுறத விட இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டு இப்படி அழகாக ஊற்றினீங்கன்னா ஒன்று போல் வந்துடும். சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். இது போல் ஊற்றி விட்டுக்குங்க. நல்லா மொறுன்னு சாஃப்டாக பேப்பர் மாதிரி இருக்கும், பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி இருக்கும். கையில் எடுக்கும்போது சுற்றி எண்ணெய் ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். வெந்துருச்சு. இப்போ எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்படி கிண்ணத்தில் இருக்கிற மாவை அப்படியே அழகாக ஊற்றி விட்டுக்கலாம். இது போல் கிண்ணத்தில் எடுத்து ஊற்றும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கரண்டியால் ஊற்றுறத விட. அதனால் இது மாதிரியே மாவு எடுத்து வச்சுட்டு ஊற்றுங்க. இப்போ வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நம்ம தக்காளி தோசை. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான தக்காளி தோசை இல்லாத நேரத்தில் சட்டுன்னு உடனே செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.